ஆவியினாலே உள்ளான மனுஷன்னா என்ன? இருதயத்தில். இருதயம்னா என்ன? இந்த காணப்படாத ஒரு உலகத்தை உள்ள வச்சிருக்காரு பாருங்க. இங்கே தான் வேலை நடக்குது. இதுதான் பவர் ஹவுஸ். இங்கிருந்து தான் வல்லமை கிழங்கு, இங்கிருந்து தான் ஜீவ ஊற்று உண்டாகிறது. அப்ப ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட வேண்டும். உங்களுடைய மனுஷனுடைய ஆவியை குறித்து இங்கே பேசுகிறது. இந்த ஆவியானவர்னாலே உள்ளான மனுஷன்றது ஆவியை குறிக்கிறது, மனுஷனுடைய ஆவியை குறிக்கிறது. ஆவியினாலேன்றது பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. அப்போ ஆவியானவர் மூலமாக உங்களுடைய ஆவிக்குள்ளாக நீங்கள் பலப்பட வேண்டும். ஆவியானவருடைய பிரதான வேலை என்ன? கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து உங்களுக்கு காண்பிக்கிறது தான். சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துகிறது தான் அவருடைய வேலை. அதை செஞ்சாலே உள்ளான மனுஷனில் பலப்படுவீங்க. உள்ளான மனுஷனில் எவ்வளோ பலப்பட முடியும்? உள்ளான மனுஷனில் பலப்படுறோம்னு சொல்கிறோம் இல்லையா? எவ்வளோ பலப்பட முடியும்? நம்ம எப்போவுமே பாருங்கள், நம்மளை தப்பாக எடை போட்டுறோம். ஏன்னா நம்மளை வெளிப்புறமாக தான் பார்க்குறோம். வெளியில் இருக்கிற ஹைட்டு வெயிட்டு இது தான் பார்க்குறோம். அந்த காலத்தில் நான் சக்ஸஸ் பற்றி ஒரு புக்கு வாசித்தேன் பாருங்கள். கோயிலில் யாரும் சொல்ல மாட்டேறாங்க சக்ஸஸ் எப்படி வரும்னு. சரி, உலகத்தை எவனா சொல்லுவான்னு சொல்லி ஒரு புக்கை வாங்கி படித்தேன் பாருங்கள். அதில் சொல்லியிருக்குது கொஞ்சம் ஹைட் இருந்தால் நல்லதுன்னுது. ஏன்னா ஒரு இன்டர்வியூன்னு போனால் மேனேஜிங் டைரக்டர் அந்த மாதிரி பெரிய பெரிய வேலைக்குன்னு போனால் நல்லா படித்து இடிச்சுட்டு போனால் கொஞ்சம் ஹைட் இருக்கிற ஆளுக்கு எப்படியோ அட்வான்டேஜ் வந்துடுது அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்கிறான். எனக்கு ஒரே வருத்தமாயிடுச்சு. என்ன ஆண்டவரே, எல்லாத்தையும் கொடுத்தீர், ஒரு 4 இன்ச்சு கூட கொடுத்துருந்தேன்னா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். இந்த 4 இன்ச்சுனால என் வாழ்க்கையே கிடப்போது போல் இருக்குதே. நான் பெரிய ஆளாக வரணுன்னா அந்த ஹைட்டு பத்திலேயே நிறைய பேருக்கு என்னென்ன கவலை இருக்குது பாருங்கள். ஹைட்டை கொடுக்காம விட்டீரே, இதை நினச்சி கொஞ்ச நாள் வருந்திட்டு இருந்தேன். ஹைட்டை கொடுக்கல. ஏன்னா ஹைட்டு தான் வெற்றியை கொடுக்குது. ஹைட்டு தான் உனக்கு ஒரு உயர்ந்த பதவியை கொடுக்குது. 2 பேர் போய் நின்னா ஒருத்தன் உயரமாக இருக்கவனுக்கு தான் அந்த பெரிய பதவி கிடைக்கும். ஏன்னா அவனுக்கு பர்சனாலிட்டி இருக்குது, ஹைட் இருக்குதுன்னா. அப்புறம் தான் பார்த்தேன் நிறைய ஹைட் உள்ள ஆளுங்கள்லாம் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறாங்க. ஹைட்டுக்கும் வெற்றிக்கும் சம்மந்தமே கிடையாது. பைபிளை வாசிக்க ஆரம்பித்தா எல்லாம் திருந்திடுவோம் பாருங்கள். ஹைட்டுக்கும் வெற்றிக்கும் சம்மந்தமே கிடையாது பாருங்கள். வெற்றி எங்கேருந்து வருது? உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள், அதினின்று ஜீவ ஊற்று புறப்படும். ஜீவ ஊற்றாக இது இங்கே இருக்குதான் எல்லாம் சுரக்குது. நீங்கள் எவ்வளோ தூரம் வரப்போகிறீங்க, எவ்வளோ பெரியவர்களாக வரப்போகிறீங்க, எவ்வளோ வெற்றிகரமாக இருக்க போகிறீங்கன்றது இங்கேருந்து தான் வருது பாருங்கள். அப்போ இதில் கவனம் செலுத்தணும். இதில் நான் எவ்வளோ வல்லவனாக முடியும் பாருங்கள். இந்த எல்லாருக்கும் நமக்கு சரீரத்தில் ஓரளவுக்கு தான் பலன் இருக்குது. போய் ஜிம்மில் வெயிட் ஒர்க் அவுட் பண்ணி நல்லா சில ஆளுங்கள்லாம் மூமெண்ட் இருக்கிறாங்க, அப்படி காமிப்பாங்க. மசில்லாம் பிதுக்கிக்கிட்டு வரும், சட்டை கிட்டெல்லாம் அந்த மாதிரி இருக்கிறாங்க. பார்த்தா ஆஹா நிறைய இருக்குது அப்படின்லாம். சில ஆளுங்க பார்க்குறதுக்கு சரீர பிரகாரமாக ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க. ஹைட்டு வெயிட் எல்லாம் பிரமாதமாக இருக்குது இல்லையா?